எங்களுக்கு எங்க இருக்கு செல்வாக்கு? உங்ககிட்டலாம் காட்டுங்கிற அவசியம் இல்லை. காட்டுங்க ஒரு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் உனக்கு செல்வாக்கு கிடையாது, நாட்டுக்கு சுதந்திரமே வேணானுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னா இந்த நாட்டு மக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க. அது சில இதை சொல்ல முடியாதனால சொல்லாம இருக்கிறாங்க. பெரும்பகுதி தொண்டர்கள் திமுகவோட வேண்டான்னு தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மாறினதே இல்லையா? மற்றவங்க எல்லாம் மாறின ஏங்க நேற்று வரலும் திமுக நாட்டையே நாசமாக்குன கட்சி உங்களுக்கு வேண்டியவர் தான் சொல்லிட்டு இருந்தவர். இன்னைக்கு போய் இன்ப நிதி, அருள் நிதி, என்ன நிதி, உதயநிதி அது கூட எல்லாம் சேர்ந்து நிக்குது. அதெல்லாம் தருவாங்க. அதனால காங்கிரஸ் திமுகவுடைய பல நேரங்களில் பலமான கட்சி என்பதை நிரூபிச்சிருக்கு. நாங்க இந்த சண்டாளைங்க கூட சேர்ந்துதான் நாங்க எங்களை இழந்தோம். யார் வளர்த்தது? காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கலன்னா நீங்க தேர்தலை நின்றுக்க முடியாது. எப்படி நிப்பீங்க? அந்த கட்சியில நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. இருக்கட்டுங்க, நீங்க முதல்ல கேட்டதுக்கு இப்ப வேறையா சொல்றீங்க. இல்ல அவங்களுக்கு நாங்க போட்ட பிச்சையோட எங்களுக்கு அவங்க பிச்சை போடல. செய்யாம இருந்தீங்கன்னா கேட்க போறதில்ல. அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டு விவசாய தள்ளுபடின்றது சரியா பண்ணலன்னு தமிழ்நாடு தெரியுதுங்க. கேளுங்க, எடுத்த உடனே எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. நீங்க பிறந்த உடனே பேண்ட் சட்டை போட்டீங்களா? படிப்படியா தானே வந்தீங்க. திமுக தரப்பில் அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் மூலம் கவனிக்கிறேன். அவங்க தரப்புல கேட்கிற கேள்விகள்லாம் கேட்கறேன். நீங்க திமுகவுக்கு சார்பா நீங்க ஒரு முத்திரை குத்துறீங்க. நீங்க அப்ப பத்திரிகையாளர்லாம் இந்த மாதிரி யாரும் இல்ல திமுக ஆதரவா? அப்படியா? ஆதரவா இருக்கு. இப்ப 2-3 பேர் பத்திரிகையாளர் முடிவு இருக்காங்க. எது போட்டிருக்காங்க? புரோக்கர் வேலை பார்த்து 1974 முடிஞ்சுதா? 50 ஆண்டு ஒப்பந்தம் முடிகிற ஆட்சியில் நாங்களா இருந்தோம். திமுக தானே இருந்துச்சு. அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த நதிகள் தான். அதுல பூரா அணை கட்டினது எப்போ? காங்கிரஸ் ஆட்சி இல்லையா? திமுக, அதுவும் குறிப்பா கருணாநிதி ஆட்சிக்கு முதல் மந்திரியா வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்ற நீங்க தமிழர்னு பேசிட்டு ஒருத்தன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு திருச்சி வேற எதுவும் திரும்பி கேட்டா ரொம்ப கேளுங்க. வேற என்ன நோக்கத்துக்கு நீங்க விஜய் ஆரம்பிச்சீங்க? விஜய் திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் அது. எந்த காலத்துலயும் நீங்க திமுக சேர மாட்டீங்களா? இனி வரும் காலத்துல எந்த காலத்துல திமுக இருந்தாலும் சேர்றதுக்கு இனிமே இருக்காது. அப்ப நான் உண்மையை சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் போலியா இந்த யோக்கிய வார்த்தையை நான் சொல்ல தப்பா நினைக்கிறேன். நீங்க தனிச்சு நின்று இந்த மாதிரி போட்டி போட்டுட்டு நீங்க சவால் விட்டீங்கன்னா உங்களுக்கு நியாயம் சொல்ல. நீங்க தற்கொலை பண்ணிட்டு நீங்க தூங்கல தொங்குனீங்கன்னா ஏன்டா தொங்குறேன்னு கேட்டா நீயும் தொங்குன்னு சொல்லுவீங்களா? நீங்க ஒன்னும் வெளிப்படையா முடிக்கல. அதையும் கேட்டு தெரிஞ்சு முடிச்சிட்டீங்க. கணக்கு முடிச்சிட்டீங்க. இப்படி காட்டணும்ல. ஓ, நீங்க காட்டிட்டீங்க. நாம காட்டிட்டோம். அவர் காட்டல. நாங்க இப்படி காட்டிட்டோங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல்ல விரும்பிகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, செய்தி தொடர்பாளர், மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி ஐயா அவர்களை சந்திக்கிறேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். உங்க கனவு மெய்ப்பட்டு விட்டதா? கனவு நிரந்தரமா மெய்ப்பட முடியாது. இல்ல, விஜய் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக ரக்க கட்டி பறந்தவர். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. விஜய் ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பியது இவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட ஒரு தவறான ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும். அதற்கு வேறு வழி இல்லை. இவர் வருவது அதை விட பரவாயில்லை. அந்த தவறான கட்சின்னு சொல்றீங்கல்ல, தவறான கட்சியில இருந்து தான் அந்த சீட்டு வாங்கியிருக்கீங்க. மறந்துட்டீங்களா? எங்க கூட இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்க. அதனால அவங்க ராஜினாமா பண்ணிட்டு நாங்களும் ராஜினாமா பண்ணிடுவோம். அப்படி இல்லை. உங்களுக்கு எங்க இருக்கு செல்வாக்கு? உங்களுக்கு எங்க இருக்கு செல்வாக்கு? உங்ககிட்ட எல்லாம் காட்டுங்கிற அவசியம் இல்லை. காட்டுங்க. ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் உனக்கு செல்வாக்கு கிடையாது, நாட்டுக்கு சுதந்திரமே வேணானுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னா இந்த நாட்டு மக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இல்லங்க, எமோஷனல் ஆகாதீங்க. எமோஷன் கிடையாதுங்க. உங்களை மாதிரி தான் நாட்டுல இவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க. திமுகவுக்கு நீங்க செய்த துரோகம் அது தனி. அதை விட்டுருங்க. ஆமா, துரோகம் பண்ணிருக்கீங்க. என்ன துரோகம் பண்ணிருக்கீங்க? ஓஹோ, விஜய் வந்த உடனே விஜய்க்கு முன்னாடியே பாடுபட்டது நீங்க மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியில இருந்து நான் அதை கேட்கறேன். கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் நேரா திமுக கிட்ட தான் போகணும்னு போனாங்க. கரெக்டுங்களா? எல்லாரும் போகல. அது சில இதை சொல்ல முடியாதனால சொல்லாம இருக்கிறேன். ஆமா, கேளுங்க. பெரும்பகுதி தொண்டர்கள் திமுகவோட வேண்டான்னு தான் இருந்தாங்க. குறுக்கு வழியில் அந்த கூட்டணி முடிவு செய்யப்பட்டதால் வெளியில் சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடாங்கிற மாதிரி நிலைமை அது. அது இப்ப சொல்லி பயனில்லை. சரி, பயனில்லை. நீங்க சொன்ன மாதிரி வந்துடுச்சு. நீங்க உடனே கட்சி அணி மாறுறீங்க. அணி மாறிட்டீங்க. இவங்க எல்லாம் மாறினதே இல்லையா? அவங்க மாறின ஏங்க நேற்று வரலும் திமுக நாட்டையே நாசமாக்குன கட்சி உங்களுக்கு வேண்டியவர் தான் சொல்லிட்டு இருந்தவர். இன்னைக்கு போய் இன்ப நிதி, அருள் நிதி, என்ன நிதி, உதயநிதி அது கூட எல்லாம் சேர்ந்து நிக்கல. அதெல்லாம் தருவாங்க கிடையாது. அது வேற. நீங்க அதை விடுங்க. வேற. அதுவும் இது ஒன்று. நீங்க அதையும் அங்க இழுத்துட்டு வரீங்க. அது தனி பேசுவோம். நான் சொல்ற வர்றது நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த காங்கிரஸ் திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் அடையாளப்பட்டிருக்குதா? நான் உங்களுக்கு திரும்பி ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். காங்கிரஸ் தனியாகவே பல தேர்தலை சந்தித்திருக்கிறது. திமுக ஏதாவது சொல்லி முடிக்கிறேங்க. ஒரே ஒரு தேர்தலில் திமுக தனியா நின்று சொல்லுங்க. அது எப்ப துவங்குச்சோ 57 தேர்தல் நின்றது
கூட்டணி இல்லாமல் நின்னதே இல்லை. தனியா பலமுறை நாங்க நின்று இருக்கிறோம். எங்களை பார்த்து கூட்டணி இல்லாம இருக்கீங்கன்னு கேட்கறீங்களே ஒழிய உண்மையை மறைக்க முயற்சிக்கிறீர்கள். சரி, இங்க நீங்க வந்து என்னன்னா, காங்கிரஸ் என்றால் நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லுங்க. காங்கிரஸ் என்றால் எல்லா மக்களுடைய போராட்டத்துக்கான ஆதரவு தான் காங்கிரஸ் கட்சி. விடுதலை போராட்ட இயக்கத்துக்கு ஆதரவான கட்சி தான் காங்கிரஸ். அதனுடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான். பதிவு பண்ணியிருக்கீங்க நிறைய. நிச்சயமா கரெக்ட் இல்ல? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி எந்தவித போராட்டமும் மக்களுக்கு நடத்தாத ஒரு கட்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இதுதான் அப்படின்னு நிக்கிறப்ப நீங்களாம் என்ன சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கட்சியை வளர்த்து கொண்டு வரீங்க? என்ன நீங்க சொல்றீங்கன்னே புரியல. நாங்க எதுவும் போராட்டம் பண்ணலங்கிறீங்களா? நீங்க பண்ணல, எதுவும் போராடாத ஒரு கட்சியை தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்களே நிக்கின்ற. யார? எந்த கட்சி போராடாம அதிகம்? போராடுறவன் எல்லாம் பெரிய யோக்கியம் இல்ல. போராடுறதே வேற காரணத்துக்காக பண்ணா வெளியில நடக்கிறதெல்லாம் உண்மை இல்ல. அதுக்கு பின்னால ஒவ்வொன்றுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கும். அது வேற. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னா புரியும் சொல்றேன். நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். இவன் ஒண்ணுமே செய்யாதவன் சொல்றீங்க தானே? ஏற்கனவே செஞ்சு நாட்டை நாசம் பண்ண ஒண்ணும் செய்யாதவன் பரவாயில்ல, போதுமா? சரி, நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லை. உங்களை தூக்கி முதல்ல சுமந்து உங்களுக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்ததே திமுக தான். அப்படியா? கேளுங்க, அடிச்சு தொரிச்சியா சில தமிழ்நாட்டில் 67 விழுந்தீங்கல்ல, 67 விழுந்தீங்கல்ல, எப்ப வர முடிஞ்சது உங்களால? இப்ப 2 பேரும் மந்திரி ஆயிட்டோம்ல. இல்ல, இன்னைக்கு ஆனீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு உயிர் கொடுத்து வளர்த்து சுத்தி இருந்தது யார்? திமுகவா இல்லையா? திமுக உயிர் கொடுத்தது காங்கிரஸ் தானே. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல திரும்பி நான் உங்களுக்கு திரும்பி நான் சொல்றதை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. எப்பெல்லாம் திமுக ஜெயிச்சதோ அப்பெல்லாம் நாங்க ஆதரவு தான் ஜெயிச்சிருக்கு. நாங்க ஆதரிக்காம ஜெயிக்கவே இல்லை. செத்து போன காங்கிரஸ் கட்சிய நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தரும் தூக்கி வந்து மடியில வச்சு வளர்த்ததே யாரு? இப்பதாங்க சரியா வந்துருக்கீங்க. செத்து போன கட்சிய தூக்கி சுமந்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு வேற அர்த்தம். உயிர் கொடுத்தது இல்ல சார், செத்து போச்சு நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் தூக்கிட்டு போனவன் யாரு? திரும்ப பணம் தூக்குறவன் யாரு? கூலிக்கு மாரடிக்கிறவன். சரி, அந்த கூலிக்கு மாரடிக்கிறவங்க கூட ஏன் அவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்தீங்க? சரி, தப்பு தப்பு ஒத்த வார்த்தையில தப்புன்றீங்க. மற்றவெல்லாம் சொன்னா அது ராஜதந்திரங்கிறீங்க. நாங்க சொன்னா மட்டும் ஏன் இப்படி சொல்லுவீங்களா? கூலிக்கு மாரடிக்கிற கட்சி கூட இருந்துதான் இந்த இடத்துக்கு நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. இல்ல, கூலிக்கு மாரடிக்க கூட இருந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளவு சோதனைய. அந்த தப்பை செய்யாம இருந்ததா எப்போ இதோட பலமா வந்திருக்கும். எப்போ பலமா வந்து. ஆமா, உணர்றீங்க. ஆமா, எந்த வகையில உணர்றீங்க? 91 திமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சது? சொல்லுங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சது? ஒண்ணுமே இல்ல. அப்ப காங்கிரஸ் ஜெயிச்சதா இல்லையா? அதுக்கு முன்னால இதுவரை இந்தியா தமிழ்நாட்டுல தனித்தனியா திமுக கூட்டணி இருக்கு. காங்கிரஸ் தனியாவே 2-3 தடவை நின்று இருக்கு 67க்கு அப்புறமே. அப்பெல்லாம் திமுக விட அதிக சீட்ல காங்கிரஸ் செஞ்சிருக்கு. 77 தனியா நின்றுச்சா? அப்ப திமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சது? காங்கிரஸ் எத்தனை சீட்டு ஜெயிச்சது? ஜனதா கட்சி எத்தனை சீட்டு ஜெயிச்சது? சொல்லுங்க. அதனால காங்கிரஸ் வந்து திமுகவுடைய பல நேரங்களில் பலமான கட்சி என்பதை நிரூபிச்சிருக்கு. நாங்க இந்த சண்டாளைங்க கூட சேர்ந்துதான் நாங்க எங்களை இழந்தோம். இந்த சண்டால கூட சேர்ந்துதான் உங்களை இழந்தீங்க. நாங்க ஆமா, உங்களுக்கு முகவரி கொடுத்து உங்களுக்கு சொக்கா இது கேளுங்க. முகவரி உங்களுடைய அடையாளம் இவருதான் அப்படின்னு சொல்றது, இதுதான் காங்கிரஸ் முகம், இதுதான் காங்கிரஸ் சட்டம், இதுதான் காங்கிரஸ் வேட்டியை கொடுத்தது திமுக. அப்படியா? சண்டாளன்றீங்க. ஆஹா, இந்த நாட்டு கருணாநிதியும் இன்பநிதி துன்பநிதி இவங்க என்ன ஸ்டாலின் இவங்க தான் அலிபுரம் ஜெயில, எரவாடா ஜெயில, பெஜவாடா ஜெயில எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்தவங்களா? இல்ல. எந்த உலகத்துக்கு இருக்கீங்க? இல்லங்க. இந்த நான் சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு புரியும். இல்லாத நான் சொன்னாதான் புரியும். நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். உங்க வார்த்தைக்காக சொல்றேன். இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக காங்கிரஸ்காரன் உடல் பொருள் எல்லாம் தியாகம் பண்ணி செத்து சுண்ணாம்பா இருக்கிற போது இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேணான்னு சொன்ன அந்த கட்சி தான் எங்களை வளர்த்தது. அப்படிங்கிறது இந்த தேசத்தை நீங்க கேவலப்படுத்தல. யார் வளர்த்தது? காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கலன்னா நீங்க தேர்தலே நின்றுக்க முடியாது. எப்படி நிப்பீங்க? அந்த கட்சியில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. இருக்கட்டுங்க, நீங்க முதல்ல கேட்டதுக்கு இப்ப வேறையா சொல்றீங்க. இல்ல அவங்களுக்கு நாங்க போட்ட பிச்சையோட எங்களுக்கு அவங்க பிச்சை போடல. அதை புரிஞ்சுக்குங்க. அதோட செத்து போன கட்சியை தூக்குறாங்கன்னாக்க அவங்க கூலிக்கு மாரடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அப்படிதான் அவங்க சொல்றீங்க. திமுக தரப்புல சொல்லி அப்படி சொல்றாங்கன்னா கூலிக்கு மாரடிக்கிறோம் அவனே ஒத்துக்கிறான்னு அர்த்தம். திமுக கூலிக்கு மாரடிக்கும். ஆமா, அதான் அதுக்கு அர்த்தம். எங்க பணத்தை யாருக்கு தூக்குவா? யார் இப்ப என்ன நீங்க தூக்கிட்டு போறீங்களா? செத்து போன இல்ல உங்களை நான் தூக்கிட்டு போவேனா? செத்து போன கட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க செத்து போன கட்சி நான் சொன்னேனா? அது இல்லங்கறதுனால இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான். அதை எண்ணி பார்க்க இருக்கணும் மறந்துட்டான். பழைய சினிமா பாட்டு. அதை புரிஞ்சா புரிஞ்சுங்க. சரி, இப்ப நீங்க விவசாயியா வியாபாரிங்களா? யாருங்க நீங்க? நான் விவசாயி தான். விவசாயி தானே.
தேர்தலுக்கு முன்பு இந்த விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? என்ன சொன்னாரு? விவசாய கடன் ரத்து, 5 ஏக்கர் அப்படின்னு நிர்ணயம் வச்சார். கரெக்டுங்களா? இந்த வாக்குறுதியை கொடுத்தது வேற, செய்யறது இன்னைக்கு வேற. தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களா இல்லையா? ஏன் காங்கிரஸ் வாயை திறக்க மாட்டேங்குது? ஏங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க இல்ல விவசாயிகள் ஆள்லாம் எங்கன்னாக்க ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு கேக்குறீங்க. சரி, 60 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 கோடி அரிசி போட்டேன்னு சொன்னாங்களே. கடல் பாசியில் அல்வா தயாரிப்போம், தேங்காய் நார்ல ரப்பர் தயாரிப்போம் எல்லாம் சொன்னாங்கல்ல. 60 வருஷம் ஆச்சு, அதை பத்தி எல்லாம் கேட்கவே மாட்டீங்க. இவன் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் முடியல, அதுக்குள்ள ஏன் வரலன்னு கேட்பீங்களா? நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா கேட்க போறதில்ல. அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். விவசாய கடன் தள்ளுபடின்றது சரியா பண்ணலன்னு தமிழ்நாடு தெரியுதுங்க. ஐயா கேளுங்க, எடுத்த உடனே எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. நீங்க பிறந்த உடனே பேண்ட் சட்டை போட்டீங்களா? படிப்படியா தானே வந்தீங்க. ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆகல. நிர்வாகத்தை புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கு 60 நாள் பத்தாதுங்கிறது புரியுது. புரியுது இல்ல? அப்புறம் இந்த கேள்வி ஏன் கேக்குறீங்க? நான் என்ன கேட்க வந்ததுன்னா, நீங்க தள்ளுபடி பண்ணாம அப்படியே விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப 2500 ரூபாய் கொடுத்தீங்க. இருங்க, கொஞ்சம் பேருக்காவது பண்ணிருக்குமா இல்லையாங்க? யாருக்குமே பண்ணல. கேள்வி கேட்க விடுங்க. 2500 ரூபாய் ஒன்னும் வரல. அது நிதி நெருக்கடி முடிச்சுட்டு கொடுப்பாங்க. காத்துட்டு இருக்காங்க. கேளுங்க, அது 1000 பழைய காசு போயிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குற காசு, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற காசு 5000 ரூபாய். அதுவும் சரி வரும், நிதி நெருக்கடி வரும்னு உட்காந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா விவசாய கடன் தள்ளுபடின்றதை நீங்க அறிவிச்சிட்டீங்க. அறிவிச்சதுல முறைகேடு சரியில்லை. நீங்க சொன்னது ஒண்ணு முறை அதெல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு இருக்கிறதுல குறைந்தபட்சம் அதுலயே இருக்கலாமா செத்து போலான்னு நினைக்கிற சிறு விவசாயிகளுக்காவது இதை செஞ்சிருக்காங்கல்ல, அதை பாராட்டுற உங்களுக்கு மனசு இல்லையா? சரி, அத்தனை அவனுக்கு கொடுக்க கூடாது இல்லைங்களா? அத்தனை விவசாயிகளும் அது அப்புறம் போராடுறதை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, போராடுறது எல்லாரும் போராடதான் செய்வான். யாரு போராடல? கூட்டணிக்குள்ள போய் சுதந்திரமே வேணான்னு போராட அவங்களுக்கு ஆதரிக்கிறீங்க. அதை எங்கிட்ட கேட்டுட்டு இல்லங்க, சுதந்திரமே வேணான்னு சொல்லிட்டு போராடுறவன ஆதரிக்கிறீங்க. யார ஆதரிக்கிறாங்க? இப்ப நீங்க யார ஆதரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? யார ஆதரிச்சு? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு உச்சகட்ட போராட்டம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கிற போது மதுரையில இது சேலத்துல மாநாடு போட்டு பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போதா கேள்விப்படுகிறோம், சுதந்திரமே தரக்கூடாது, அப்படி தருவது என்று முடிவு செய்து விட்டால் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இந்த உத்தம புத்திரர்கள் தான் பெரிய தலைவர் சொல்லிக்கிட்டு எங்கிட்ட பேசிட்டு. அந்த திமுகவை தான் நீங்க வச்சு கூடி கொலாகிட்டு மந்திரி பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தீங்க. நாங்க அவங்களுக்கு கொடுத்தா அவங்க எங்களுக்கு கொடுக்கல சொல்றீங்களா? எங்க கூட வந்தாலும் கொஞ்சம் உருவாக்கலாம்னு பார்த்தோம், அது திருந்துற மாதிரி தெரியல, அதனாலதான் விட்டுட்டோம். ஏன் திருந்தல மாதிரி தெரியல? ஏங்க முயற்சி பண்றாங்க, பாவம் தப்பான வழியில போறாதான் திருத்தலான்னு. அவன் திருந்தா மட்டுமில்ல எங்களையும் தெருவில் கொண்டு விட்டாங்க. திமுக தரப்பில் அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் மூல கவனிக்கிறேன். அவங்க தரப்புல கேட்கிற கேள்விகள்லாம் கேட்கறேன். நீங்க வந்து திமுகவுக்கு சார்பான்னு நீங்க ஒரு முத்திரை குத்துறீங்க. நீங்க அப்ப பத்திரிகையாளர்லாம் இந்த மாதிரி யாரும் இல்ல திமுக ஆதரவா? அப்படியா? ஆதரவா இருக்குது. இப்ப 2-3 பேர் பத்திரிகையாளர் முடிபட்டு இருக்காங்க. எது போட்டிருக்காங்க? புரோக்கர் வேலை பார்த்து அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நம்பிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அந்த புரோக்கர் வேலைகளை நான் அது தாங்க சொல்றேன். நீங்க இல்லைன்னு நினைச்சா பேசிட்டு இருக்கேன். அவங்க பத்திரிகையாளர் இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவங்க பத்திரிகையாளர் இல்ல முதல்ல. ஐயோ, அவங்க பத்திரிகையாளர் இல்ல, அது வேற விஷயம். அப்ப நீங்க உங்க சங்கத்துல நீக்கிருங்க. சரி, பத்திரிகையாளர் சங்கம் இருக்குல்ல, ஆமா, அதுல அவங்க உறுப்பினர் இருக்காங்க, எனக்கு தெரியும். நீக்கிட்டு அப்புறம் பேசுங்க. அது யாரு சேர்த்தான் அதுவே தப்புன்னு கணக்கு ஓடிட்டு இருக்குது. அதைத்தாங்க நான் சொல்றேன். உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த சங்கத்துல இருந்து நீக்குங்க சார். நீக்கிறது போலி எல்லாம் வெளியில போயிடுவாங்க. அப்பதான் எங்க போறாங்க? போலிய போவாங்க, நடக்கும். போலிகள் கையில தான் சங்கமே இருக்கு. பிரஸ் கிளப்லயும் மாற்றம் வரும், அது வேற விஷயம். அது வர பேசுவோம். அதை நான் சொல்ல வர்றது அது மாதிரி இதுலயும் மாற்றம் வரும். விவசாயிகள் எல்லோரும் போராடும் போது விவசாயிகள் பிரச்சனையும் உங்களை மாதிரியே அதுலயும் மாற்றம் வரும். நம்புங்கள். ஒண்ணு நாங்க திரும்ப இன்னொரு ஸ்கீம் போட்டு எல்லாத்தையும் ரத்து பண்றேன். ஆமா, சிரிக்காதீங்க ஐயா. நீங்க நான் சொன்ன கோபம் வருது உங்களுக்கு. இருங்க, தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, காங்கிரஸ் தானே நீங்க. கர்நாடகாவில் உங்களை மாதிரி மெட்ராஸ் இருக்கா, தமிழ்நாடு முழுக்க சுத்தி வர்றேன். மேகதாட்டு அணையில உங்க பிரச்சனை என்ன? மேகதாட்டு அணையில என்னன்னு அதை சொல்லுங்க. சொல்லுங்க. அணையை கட்ட போறதா சொல்ல வராங்க. அது என்னன்னா அந்த பிரச்சனை என்னாலும் தெரிஞ்சு பேசுறீங்களா? என்ன பிரச்சனை? மேகதாதுல அட்டையை கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன, செத்த மேல எத்தனை ஏறினா என்னன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற 185 டிஎம்சி ஆண்டு கொடுப்பது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அதுவே தமிழ்நாடு ஏற்கனவே செத்து போய் கிடக்கு. அது அளவிடுகிற இடம் மேகதாடு அல்ல, 0 பாயிண்ட் அந்த இடம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் சொல்லுங்க. சரி, அதுக்குன்னு தனியாக மாநில அரசு அல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் தான் அது
பாத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த தண்ணி அதனால எதையும் கேட்க அங்கதான் கேட்கணும். இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியோட குரல் என்ன? நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க தமிழ்நாட்டுக்காக கர்நாடகா காங்கிரஸ் அவன் என்னுடைய மாநிலம், இப்ப என்னுடைய எங்களை பேச மக்கள். விடுறீங்களா? கேளுங்க, நான் நீங்க சொல்லி திமுக மாதிரியே பேசுறீங்க. இல்லங்க, ஏன்னா நான் தப்பு. அவனை திருப்பி கேட்கறேன், என்னங்க திருப்பி பேசுறீங்க? 1974 முடிஞ்சுதா 50 ஆண்டு சரி, ஒப்பந்தம் முடிஞ்சது. முடிகிற போது ஆட்சியில நாங்களா இருந்தோம்? இல்ல, திமுக தானே இருந்துச்சு. இருந்தது. அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ம். என்ன எடுத்தாங்க சொல்லுங்க. எடுக்கல. சரி, அப்புறம் அப்ப விட்டு போய் தெருவில் விட்டு அவங்களா நாங்களா? கர்நாடகால நான் காவிரியில ம். முக்கியமான உபநதிகள் என்பது ம். கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, ம். இந்த நதிகள் தான். ம். அதுல பூரா அணை கட்டினது எப்ப? காங்கிரஸ் ஆட்சி இல்லையா? சரி, திமுக, அதுவும் குறிப்பா கருணாநிதி ஆட்சிக்கு முதல் மந்திரியா வந்ததுக்கு அப்புறம் ம். துரோகத்தை பூரா யாரு பண்றானோ அவங்க ஏதோ உத்தம புத்திரம் மாதிரியும் நாங்க பாவப்பட்ட எங்கட மேல வந்து குற்றச்சாட்டு போறீங்களே, இது என்ன நியாயம்? கேட்டு பேசி முடிச்சிட்டீங்களா? நான் முடிக்கல, ஆ. தொடருவேன் நீங்க கேட்டதுக்கு அப்புறம். இல்லங்க, நான் கேட்கறேன். நீங்க வந்து நான் இங்க இருக்கிற காங்கிரஸ், அங்க இருக்கிற காங்கிரஸ், கர்நாடகா என் மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சியா நான் இருக்கிறேன்னு அங்க இருக்கிற காங்கிரஸ் பண்ணுது. நீங்க எந்த காலகட்டத்தில் இப்படியான விஷயத்துக்கு ரோட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களே, எனக்கு நீங்க புரியல. இவங்களை எல்லாம் என்னங்க பண்ணி தொலைக்க? வேற என்ன பண்ணணும்? கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி ஆமாங்க, 77 யாரு முதல் மந்திரி? ஐயா தப்பு கேளுங்க. நான் என்ன கேக்குறேன் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கேளுங்க, 77 யாரு? சொல்ல வரீங்க கருணாநிதி துரோகம் பண்ணாருன்னு நான் சொன்னாங்க. என்ன கேக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. 77 காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்கிற போது, தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு 320 டிஎம்சிக்கு கையெழுத்து போடுற நேரத்துல 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனாலதான் தமிழருக்கு துரோகம் பண்ணாரு அறிக்கை கொடுத்து அதை நிறுத்தது கருணாநிதியா? அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சுதான் ஒப்பந்தம் 185 டிஎம்சி போட்டாரு. நீங்க எல்லாம் இப்ப இருந்தீங்களா இல்லையா? இருந்தீங்கல்ல? அதை எதிர்த்து போராடுறது இப்ப வந்து பேசிக்கிட்டீங்க. ஐயா, அதுக்கு எதிர்த்து போராடுறதுன்னா இத்தனை வருஷம் நீங்க 10 வருஷத்துக்கு மேல அந்த கட்சியோட டிராவல் பண்ணிருக்கீங்க. ஏன் போராட? சரி, இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறீங்க, டிவிகே கூட ஆளுங்கட்சியில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க. இந்த விஷயம் தண்ணி வரல, வறண்டு போச்சு, டெல்டா பகுதி தெரியலைன்னு அர்த்தம். இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன், மாநில ஆட்சிக்கே இருக்கு உரிமை இல்லைங்கிற. காங்கிரஸ்ல பெரும்பகுதி எல்லாம் நான் என்ன சொல்றேன் தானங்க, நீங்க சொல்ற உங்களுக்கு புரியல. காஞ்சி போயிருக்கு தண்ணி, என்ன பேசி? எங்களுக்கு நல்லா தெரியுங்க காஞ்சிருக்கானு. மாநில அரசுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு எங்க இருக்கீங்க நீங்க? கர்நாடக அரசுக்கு உரிமை இல்ல, கர்நாடக அரசுக்கு உரிமை இல்ல, தமிழ்நாடுக்கு இல்ல. இதை உரிமையை விட்டதே திமுக ஆட்சியில. சரி, திமுக தப்பு பண்ணிடுச்சுங்க, அது முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க? இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு நீங்க முடிஞ்சு போச்சுங்க. இப்ப போய் இத பேசி என்ன பண்ண போறீங்க? அது எப்படி முடிஞ்சு? சும்மா பொழுதுபோக்கு வேணா பேசிட்டு இருக்கலாம். நான் வெளிப்படையாக பேசுறேன், நீங்க பூடகமா பேசிட்டு இருக்கீங்க. சரி, இந்த உரிமையை பற்றி பேச கர்நாடகத்துக்கு உரிமை இல்லை, தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லை. காவிரி மேலாண்மை வாரியத்தில் தான் நீங்க முறையிட முடியும். நீங்க அதை எடுத்து போராடுறேன்னு சொன்னீங்கன்னா மக்களை முட்டாளாக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கே நீங்க போராடல காங்கிரஸ், அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வெட்டியா பேசி என்னங்க பிரயோஜனம்? என்ன பயன்னு நான் கேட்கிறேன், அது சொல்ல மாட்டீங்களே. கூட்டணி போய் மந்திரி பதவி என்ன பயன்னு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்கறது மட்டும் வாங்கிடுங்க. கூட்டணி மந்திரி பதவி சுகமா நாங்க கேட்டுட்டு தான் பதில் சொல்றோம். உங்களுக்கு தான் காதுல பஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கேட்கறது பதில் சொல்ல மக்களுக்கு போராட இதில் பயன் இல்லை. இது போராடுறது பயன் இல்லை, பயன் இல்லைன்னு தெளிவா சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க? தீர்வு இல்லை. இன்னும் 7 தலைமுறைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம இல்ல, நம்ம புள்ள பேர புள்ள கொள்ளு பேரன் எல்லாரும் சாவ போறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறத விட்டுட்டு இருக்கும் இடத்தை இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகிறார். கருணாநிதி திமுக காரணம், கருணாநிதி திமுக, அதை நான் மறுக்கல. நான் என்னன்றேன், முடிச்சுட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லங்க. சரி, அதனால அவங்க கூட சேர்ந்து இப்ப கூட்டணியா அப்படி உட்கார்ந்து கை கோர்த்து மேடையில பேசினா சரியா? அதெல்லாம் சேர்ந்துதான் நாங்க சேர்ந்தா மட்டும்தான் தப்பு. உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் கை கோர்த்து பேசினா தப்பு இல்ல. வேண்டியவங்க யார் கை கோர்த்தாங்க? இப்ப உதயநிதி கூட கட்டி முடிச்சு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு? அப்ப சரி, அனிதா ராதாகிருஷ்ணனோட கட்டி முடிச்சிருந்தவங்க யாரு? சரி, இல்ல நீங்களும் சீமானும் ஒண்ணா? அப்ப நீங்களும் சீமானும் ஒண்ணா இல்லையா? அதத்தான் சொல்றேன். அது அதிகாரத்துக்கு வரலங்க, நீங்க அதிகாரத்துக்கு கூட ஒட்டிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகாரத்துக்கு வரலங்கிறது வேற. நேத்து வரல என்ன பேசுறீங்க, இப்ப என்ன பேசுறீங்க கேட்டா அதிகாரத்துக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல. அவங்களுக்கு தான் அதிகாரத்துக்கு வரல. திமுக தோத்து போன கட்சி இதுல நான் தமிழர் கட்சி தோத்து, அது மக்கள் அதிகாரம் மெம்பரே எடுக்கல. கேக்குறது நீ நேத்து வரல எழுத்தீங்களா இல்லையா? அதான் கேக்குறேன். ஆமாங்க, எழுத்தீங்களா? இன்னைக்கு கை கோத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க.
அது கை கொத்ததுக்கு அரசியல் நட்பு அது காரணம். உங்களுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? உங்களுக்கு என்ன? நாங்க கை கோத்தா அது மட்டும் தப்பு, அவன் நீங்க கை கோத்தா மட்டும் நியாயமா? கேட்க வந்தது, நீங்க கை கோத்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிறப்ப மக்களுக்காக போராடணும், குரல் கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்கறேன். அவன் ஏன் ஒன்னா இருக்கிறான்? நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்கவே இல்ல, புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த அரசாங்கமே கேட்க முடியாது. காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்க முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல். அதை புரியாம மற்றது பேசுனீங்கன்னா இதை கேட்கிற மக்களை குழப்புவதற்கு தான் பயன்படும். காவிரி ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாம, உத்தரவு இல்லாம அணை கட்டுற காங்கிரஸ் கட்சி, கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் என்ன சொல்றேனே புரியாமலே, அதுக்கு நீங்க இன்னும் பதில் என்ன சொல்லு புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அனுமதி கொடுத்தது மத்திய அரசுங்க, அதை ஏத்து பேசுங்க. எங்கிட்ட பேசுறீங்க? அனுமதி கொடுக்கலங்க. ஒன்னும் அனுமதி கொடுக்கல இல்ல, அப்புறம் பேசுறீங்க. அதுக்கு நீங்க இங்க குரல் கொடுங்க. ஏங்க அனுமதி கொடுத்தாச்சுங்கிறீங்க, கொடுக்கலங்கிறீங்க. வாட்டாள் நாகராஜன் ரோட்டுக்கு வந்து மக்களை திரட்டி போராடுறப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர் எப்ப வந்தா அதையா சொல்லி தொலைங்க. எப்ப வந்தாங்க? கர்நாடகத்துல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? கர்நாடகத்துல இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேல தமிழர் இங்க வாழ்றாங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? சரி, அவன் பார்த்தானா, நான் முத கர்நாடகத்துக்கு போனது 1961. பெரிய பிரமிப்பா இருந்துச்சு. இங்க நம்ம ஊர் கிராமத்தெல்லாம் ஒரு ஐயர் வந்தாதான் சாமின்னு வணக்கம் பார்த்திருக்கேன். அங்க போற போது தமிழன்னு வந்தாலே ஏன்றி குரு, நமஸ்காரம் குருன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி மரியாதையாக இருந்த அந்த மக்கள், அந்த நேசத்தோடும் பாசத்தோடும் மக்களை 2 பேரையும் பிரிய வச்சு 2 பேரும் அடிக்க வச்சதுக்கு காரணம் என்ன? அதை புரிஞ்சுக்கிட்டா அப்பதான் இது புரியும். தமிழர் படைன்னு ஒண்ணு வச்சு உங்க லாபத்துக்காக அங்க இருக்கிற தமிழர்லாம் உதவாங்க வச்சது யாரு? யாரு யாரு சொல்லுங்க. யாரு இவ்வளவு விவரம் தெரியுறீங்க? நான் பெரிய கருணாநிதினு சொல்ல வரீங்க. யாருன்னு தான் கேக்குறேன், சொல்லுங்க. கருணாநிதி தான் செய்தாரு, செஞ்சுட்டாருல, அப்புறம் எங்களை சொல்றீங்க? அதுக்கு இதுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இந்த பிரச்சனை உருவாக்குனது முழுக்கான விட்டு எங்களை போய் உருவாச்சிங்க. நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, எதனா நல்லது செய்யணுமான்னு கேட்கறேன். நல்லது செய்யுங்க, நல்லது. அது ஏன் அப்படி செய்தது, அது ஏன் செய்யுதுன்னு அங்கேயே நிக்கிறீங்களே. அங்கேயே நிக்கல, அதுதான் இன்னைக்கு ஒரு மோதிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற நட்போடும் பாசத்தோடு இருந்தவனை பிரிச்சு வச்சதே அதை இன்னும் திரும்பி ஒண்ணும் சேர்க்க முடியல. அங்க உல்சூர் லேக் நீங்களும் போயிருப்பீங்க, அதுக்கு பக்கத்துல தமிழ்ச்சங்க கட்டடம் 3 மாடி கட்டடம் இருக்குல்ல, அந்த இடம் ஃப்ரீயா கொடுத்தது அந்த ஆட்சி அரசாங்கம். அது தெரியுமா? நிஜலிங்கப்பா, கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து அவர் கொடுத்தான்னு தெரியுமா? இப்படித்தான் அங்க இருந்தாங்க, பாசத்தோடு இருந்தாங்க. அதை கெடுத்த பாவிகள் கூட கை கோத்துக்கிட்டு நீங்க என்ன பேசுவீங்க? நாங்க கேட்டுட்டு போறதா? அந்த பாவி கூட கை கோத்து நின்றது யாரு இவ்வளவு? அந்த பாவி கூட கை கோத்து. ஓ, அதனாலதான் இப்ப நீங்க கை கோக்க போட்டீங்களா? யார் கை கோத்து? நீங்க யார சொல்லுங்க? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியே நீங்க திருப்பி இந்த சீமா நான் தேர்தலுக்கு முன்னாடி நான் பேரே சொல்ல, நீங்க கரெக்டா சொல்றீங்க. அததான் சொல்ல, நான் பேரே சொல்ல, நீங்க தானே சொல்றீங்க. பேட்டியை பாக்குறவங்க தெரியும். நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரு முன்முடிவு எடுத்து நீங்க எதுக்கு இந்த கட்சி நீங்க சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி இந்த சீமான ஏன் நீங்க கேரக்டர் ஒரு தாக்கி பேசிட்டு இருந்தீங்க, ஏன் பேசுறீங்க? நான் ஓபனா நான் இது வரைக்கும் பேசவே இல்லை. மனசுல என்ன பகை இருக்குது? இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல இப்பதான் உங்ககிட்ட ரொம்ப விஷயம் இருக்குங்க. என் வாயில இருந்து பல விஷயம் பேச வைக்கணும். நான் எப்ப பேசினேன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். தேர்தலுக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன்? வெறுப்பா பேசுறேன். என்ன பேசுனேன்னு சொல்லுங்க. என்ன பேசல நீங்க? என்ன பேசுனேன்னா உங்களுக்கு இருந்தா தானே சொல்ல முடியும். திமுக நீங்க வந்து சீமான் மேல விமர்சனம் வச்சீங்களா இல்லையா? என்ன விமர்சனம் வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. ஊடகத்துல அடிபட்டு இருந்தது, ஊடகத்துல விழுந்து சீமான தாக்கி பேசுனீங்க, விஜய் தாக்கி. திரும்பி என்னன்னு கேட்டா செக்குமாடி மாதிரி சுத்தி வரக்கூடாது. நான் என்ன விமர்சனம் கேட்கிறேன், அது சொல்லுங்க. இங்க வந்து மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்ல இந்த கட்சி. ஏங்க உண்மையா சொன்னாங்க. சரி, போட்டி 4 முனை போட்டிங்கிறீங்க. 4 முனை போட்டி இல்ல, மும்முனை போட்டி தான் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்திருக்கா இல்லையா? சரி, அப்ப நான் சொன்னதுதான் கரெக்ட். நீங்க தான் இப்போ. ஆனா அது இன்னைக்கு நான் முன்கூட்டியே நீங்க இது வந்து ஒரு நோக்கத்தோட இருந்தீங்க. நோக்கம் இல்ல, நான் என்னன்றேன், உங்க ஆசையை உங்களுக்கு சொரிஞ்சு விடுறதே வேலை இல்லைங்க. வேலை நான் என்னன்ற, நீங்க தமிழர்னு பேசிட்டு ஒருத்தன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு திருச்சி அந்த கதையெல்லாம் இந்த கதை விடாதீங்க. வேற எதுவும் அப்புறம் திரும்பி கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க. கேளுங்க, தமிழர் என்ன கிராபட்டி இருந்தானா, தமிழர் என்ன பேண்ட் போட்டு இருந்தானா, அப்படி கூட கேட்கலாமா? நீங்க வேஷ்டி கட்டி தமிழன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. நீங்க முதல்ல தமிழனான்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுவோம். வேற என்ன நோக்கத்துக்கு நீங்க விஜய் ஆரம்பிச்சீங்க? விஜய் திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் அது, அதை பயன்படுத்தினேன். எந்த காலத்துல அது எந்த அரசியல்வாதி யாரும் புத்தி இருக்கிறவன் பயன்படுத்துவோம். எந்த காலத்துலயும் நீங்க திமுக கிட்ட சேர மாட்டீங்களா? இனி வரும் காலத்துல திமுக இருந்தா தானே சேரதுக்கு, இனிமே இருக்காது.
அது இருக்காது, நீங்க இருந்துருவீங்க. நாங்க இருப்போம். நாங்க இங்க இருந்துருவீங்க. இருப்போம். சரி, எதுக்கு விஜய் மட்டும் அவ்வளவு தூக்கி பேசி நீங்க சீமான் அவளை மட்டம் தட்டுனீங்க? என்ன நோக்கம்? திரும்பியும் கேக்குறேன், நான் எப்ப அதான் மட்டம் தட்டினேன்னு கேட்டா அது சொல்ல அதாங்க சொல்லிட்டேன். நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதே அது மட்டம் தட்டு. ஏங்க போய் நான் மட்டம் தட்டுறேன் உள்நோக்கத்தோட பேசுறேன்னா அவர் குறைஞ்சபட்சம் ஏற்கனவே வாங்கின விட்டு ஒரு 2 ஓட்டாவது கூட வாங்கியிருக்கணும். அப்ப நான் உள்நோக்கத்தோட பேசினேன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன் அதான் நடந்திருக்கு. அப்ப நான் உண்மையை சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாம் போலியா இந்த யோக்கிய வார்த்தையை நான் அப்படி சொல்ல தப்பா நினைக்கிறேன். நீங்க தனிச்சு நின்று இந்த மாதிரி போட்டி போட்டுட்டு நீங்க சவால் விட்டீங்கன்னா உங்களுக்கு நியாயம்னு சொல்லலாம். நீங்க தற்கொலை பண்ணிட்டு நீங்க தூங்கல தொங்குனீங்கன்னா ஏன்டா தொங்குறேன்னு கேட்டா நீயும் தொங்குன்னு சொல்லுவீங்களா? நீங்க ஒட்டு அது எங்களுக்கு நீங்க யோசனை எல்லாம் சொல்ல வேணாம், நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஒட்டுணிக்கு நீங்க ஒட்டு திணையில ஒட்டுணி கோஸ்ட் நீங்க இப்ப போய் கை கொண்டிருக்கிற அது எதுக்கு? திமுகன்ற மாட்டுல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை இந்த தாய் மாம சீர் வந்துச்சு, அது எதுக்கு வந்துச்சு? அது ஏன் இங்க இழுக்கிறீங்க? அதுல கோவம் வருது இல்ல? ஓ கோபம் இல்லைங்க, உங்களால பதில் சொல்ல முடியலன்னா சிரிப்பீங்க, கோவப்படுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. என்ன ஊரே ஏக்கிற வேலையா அது? அப்படி இல்லங்க, அந்த கட்சியில அவர் வீட்டுக்கு அவங்க வராங்க, தனிப்பட்ட முறையில வராங்க. அதுல உங்களுக்கு என்ன ஏன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க அவங்க தெரிஞ்சவன் எனக்கு தாய் மாமன்றான் வரான். நீங்க வந்து சரி நான் ஓப்பனாவே கேக்குறேன், நீங்க எதுக்கு சீமான் குழந்தைக்கு செயின் எடுத்து போய் போட்டீங்க? ஆமா போட்டேன். ஏன் போட்டீங்க? நான் வந்து அவருடைய மனைவி இவ்வளவு குழந்தைகள் நான் ஆமாங்க, அவங்க அப்பாவும் நானும் நெருங்கிய நண்பர்கள். ஆமா, இப்ப வந்த தாய் மாமன் அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. கரெக்டா கேட்டீங்க. இதே போலதான் நட்பா இருந்து என்னன்னு கேக்குறேன். நட்பு எப்படி நட்பு? யாருக்கு நட்பு? சரிங்க, நான் கேக்குறது உங்களுக்கு காங்கிரஸ் தனித்து இல்லாத நீங்க ஒட்டுண்ணி கட்சியா இருக்கிற உனக்கு திரும்பவும் சொல்றேன், எனக்கு இல்ல. காங்கிரஸ் பல முறை தனிச்சே நின்றுருக்கு, திமுக எப்பா நின்றுருக்கான்னு கேக்குறேன். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. நான் கேட்டது நீங்க கேட்டது எனக்கு புரியுது, நான் கேட்கறது உங்களுக்கு புரியல அல்லது புரியுற மாதிரி நடிக்கிறேன். பாருங்க, இப்ப திரும்ப பேசுறாங்க, திரும்ப ரிப்பீட் வரேன். நான் கேட்டது என்ன கேக்குறேன், இந்த செந்தில் வாழைப்பழ கதையா சொல்லக்கூடாது. அது மாதிரி நீங்க சொல்றீங்க, அத நான் சொல்லணும். நான் கேட்டது திமுக தனியா எப்ப நின்னுச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் விடுங்க, நான் எப்ப நின்னுச்சு? நீங்க சீமான வந்து திமுக எங்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி சீமானை இந்த இடத்துக்கு இப்படி இருக்கிறாரு. ஏங்க நீங்க பேச விட, நீங்க அம்மனமா போனீங்கன்னா நாங்களும் போகணுமா? அது பேசவே விடல. நீங்க பேசுறது தப்பா பேசுனா எப்படி விடுறது? நீங்க தனியா நின்னா நானும் போகணும்னு சொன்னா அது பேர் பேச்சாங்க. அது தகுதி இல்ல, அது எங்க விருப்பம் இல்ல. அது சொல்ல நான் எப்படி சட்டை போடணும், எப்படி வேட்டி கட்டணும், அது நான் முடிவு பண்ணணும். தனியா நீங்க முடிவு பண்ண கூடாது. காங்கிரஸ் தனியா நின்னு சீமான் கூட பேசி என்ன மாதிரி நான் எங்களுக்கு எதுக்கு? அப்புறம் நீங்க தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்ல வரேன் காங்கிரஸ். நீங்க வந்து ஆமா, நீங்க தகுதியான ஆளா? அதான் நிக்கிறோம், அதனால தான் நிக்கிறோம். எங்க நிக்கிறீங்க? 4% எங்க நிக்கிறீங்க? நீங்க தனியாவா நின்னுட்டு பேசுவோம். ஒரு முறை அதாவது அம்மனமா போறவன் பாலர்ந்த நடிக்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இல்லங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறதுக்கு யோகியதை இல்ல, இதுக்கு இவ்வளவு பேச்சு. அதே தான் சொல்றேன், தனிச்சு நின்னு காங்கிரஸ் தேசிய 1000 தடவை நின்றுக்கின்ற திரும்பி திரும்பி பேசுறேன். நான் சொல்ல தமிழ் புரியுதா இல்லையா? ஜெயிச்சிருக்கேன். எப்ப பல தடவை இப்ப நின்னு ஜெயிச்சு இப்ப அடுத்த தடவை பாருங்க. ஒட்டுண்ணி மாதிரி அடுத்த பக்கம் விஜய், அந்த திரும்பி திரும்பி நீங்க என்னன்னு போயிட்டா, நீங்க வந்து தமிழ் நீங்க காதுல பேசுறத கேட்கறதே இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு முன்னாலே இப்படிதான் பேசிக்கிட்டே போவீங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த ஜென்மங்கள் அல்ல, நான் சுதந்திரமா சிந்திக்கிறவன். எவனா ஒருத்தன் கதறதுக்கெல்லாம் முன்னால வாழ்க கோஷம் போடுறது மட்டுமே வச்சிருக்கிற சில ஆட்கள் இருக்காங்களே, அப்படி ஆட்கள் வச்சு என்கிட்ட பேசி பயன் இல்லை. சரி, சுதந்திரமா நாங்க இருக்கக்கூடியவங்க, சுயமா சிந்திக்கிறவங்க நாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சுயமா சிந்திச்சு இந்த டிவிக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? சுயமா சிந்திச்சு. ஆமா, கரெக்டு தானே? ஆமா. இப்போ இந்த சுயமா சிந்திச்சு ஆதரவு கொடுத்த டிவிக்கு மக்களுக்கு செய்து கொண்டு இருப்பது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 50 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். சட்டம் ஒழுங்கு, நீங்க மெட்ராஸ் விட்டு தமிழ்நாடு என்பது சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் பாருங்க. அப்ப இருந்ததுக்கு இப்ப வித்தியாசம் இருக்கும். அங்க இருக்கிற பியூன் கூட முன்னால மதிக்க மாட்டான், காசு வச்சாதான் இன்னும் நிமிந்தே பார்ப்பான். காங்கிரஸ் கட்சி மதிக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா? காங்கிரஸ் கட்சி உங்களை மாதிரி ஆளுக்கே அதான் நிலைமை. இப்ப எல்லாம் மதிக்க. உங்க பத்திரிகையாளர் சொன்னதான் புரியும். திமுக ஆட்சியில சவுக்கு சங்கர் வீட்டுல போய் சாக்கடை அள்ளி ஊத்தி அவங்க அம்மா தனியா இருந்த அம்மா கதவெல்லாம் உடைச்சாங்களா இல்லையா? உடைச்சாங்க, உண்மைதானே? அது மாதிரி இப்ப ஏதாவது நடந்திருக்கா? இல்ல, கிட்டத்தட்ட அப்படிதானே நடந்திருக்கு. நீங்க பேசலையே. இப்ப நீங்க போற போக்கு பார்த்தா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேணும் நீங்களே கேக்குறீங்களா? கொடுங்க நீங்க. கேட்டாக்கா நீங்க இந்த பதில் ஏங்க இப்ப நடக்குதான்னு கேட்டா இல்லன்னு சொல்றதை விட்டு வேற ஏதாவது பேசுறீங்களா? மிரட்டுறது இல்ல. உச்ச நீதிமன்றத்துல நீங்க என்ன மிரட்டுறீங்க? அது நடக்காது. உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஜட்ஜிங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை, இவங்க போயிட்டு உடனடியாக அந்த 41 பேர் கரூர்ல இறந்த அந்த விஷயத்துக்கு
இந்த மாதிரி டிவிக்கு தரப்பில் இப்படி பேசியிருக்காங்க தப்பு, அந்த மாதிரி நிகழ்ச்சியை ரத்து பண்ணணும்னு போட்ட உடனே அவங்க வந்துட்டு இது வந்து நீதிமன்றம், அவங்க சமூக வெளியில் பேசுனாங்கன்னா நீங்களும் பேசிட்டு போங்க, நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் வழக்காக கொண்டுட்டு வராங்கன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க. அதோட பேச்சு சுதந்திரம் சொன்னாங்க, அதையும் சொல்ல கேட்டுங்க. பேச்சு சுதந்திரம் உரிமையை ரத்து பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. உடனே எங்க பக்கம் நியாயம் கிடைச்சிச்சுன்னு டிவிக்கு சொல்லுது. கரெக்டா? கூட காங்கிரஸும் சேர்ந்து கொண்டாட்டம் பண்ணுது. என்ன கொண்டாட்டம் பண்ணு? நீங்களா கற்பனையில எதையா பேசிக்கிட்டே போங்க. காங்கிரஸ் வந்து இதை பத்தி என்னங்க சொன்னாங்க? யாரு சொன்னாங்க? இப்போ நீங்க பெருமையா பேசல, என்ன சொன்னாங்க? நீதி வென்றது அப்படின்னா நான் ஒண்ணுமே சொல்லலையே. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்க கற்பனையை விற்பனை செய்ய பாக்குறீங்க. இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. இது என்ன விளையாட்டு திடலா? உங்க விருப்பத்தெல்லாம் விளையாடுறதுக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு ஆட்சியில் இருக்க முதல் மந்திரி இந்த ஊருக்கு போக கூடாதுன்னு அது அயோக்கியத்தனம்னு பேசினா நீங்க நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர். அதை விட்டு வேற எல்லாம் பேசுறீங்க. விஷயத்துக்குள்ள வர நான் கேட்க வர்றது அது வந்து என்னன்னா, அவர் சொல்லும் போது பேச்சு உரிமையை ரத்து பண்ணிடலாமா, யாரு சுதந்திரமா இருக்கு எல்லாம் பேசுறதுக்குலாம் இங்க வரீங்களே நீதிமன்றத்துக்குன்னு கேட்கறாங்க. இப்ப டிவிக்கு தரப்புல நியாயம் வந்துருச்சு. கரெக்டா? நான் சொல்ல வரேன், நேத்து 2 பேரும் சமூக வலைதளங்கள்ல டிவிக்கு விமர்சனம் பண்ணி போட்டாங்க அப்படின்றதுக்காக கைது. இந்த குறிப்பிட்ட இதுல விமர்சனம் நீங்க பத்திரிகையாளர் சொல்லி எதை வேணாலும் பேசுவீங்க, கேஸ் போடக்கூடாதா? அதுக்கு ஒரு வரம்பு இருக்குல்ல. உங்க விருப்பத்துக்கு எல்லாம் பேசுவீங்க. உங்களுக்கு வந்த பேச்சுரிமை சுதந்திரம் அது கிடையாது. இந்த பக்கம் வந்து எது வேணாலும் அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க விருப்பத்தை எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது பத்திரிகைகள் ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக ஆனந்தவுடன் பாலசுப்ரமணியம் எடுத்த ஜெயிலுக்கு அனுப்பல, நீங்க அப்பெல்லாம் குதிச்சிங்களா? அது என்னங்க ரெட்டை நிலைப்பாடு? மற்ற ஆட்சி நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது, திமுக இப்ப மட்டும் தான் தெரியுமா? அந்த மாதிரி கட்சி தான் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்களையும் வீட்டுக்கு அனுப்புறீங்களா? அது அனுப்புங்க, அதான் உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. நீங்க வந்து அதுல இருந்து நான் என்ன கேக்குறேன், அப்பெல்லாம் நீங்க பேசுனீங்களான்னு கேக்குறேன். ஐயா அந்த மாதிரி ஏன் பேசல கேளுங்க. அப்பெல்லாம் பேசி இந்த மாதிரி பண்ணி அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க இப்பதானே கேட்டேன். வீட்டுக்கு அனுப்புறதுக்கு காரணம் விஜய் வந்தா நல்ல ஆட்சி. நீங்க கேளுங்க, நான் நல்லா கேட்டேங்க. நான் முதல்ல கேட்டேன், பதில் சொன்னீங்களா? சவுக்கு சங்கர் வீட்டுல போய் சாக்கடை அள்ளி ஊத்தி, மலத்தெல்லாம் அள்ளி ஊத்தி, வயசான அம்மாவை அடிச்சு, அதையதான் நீங்க செய்யறீங்க கிட்டத்தட்ட. எங்க செஞ்சோம்? எதுக்கு கைது பண்றீங்க? யார பதிவு பண்றதுலாம் கைது பண்றது கோர்ட்ல போய் நிறுத்துறாங்க. கோர்ட் முடிவு பண்ணோம். நீதி கேளுங்க. நீங்களே கையில எடுத்துக்கிட்டு அடிச்சீங்க ஓச்சிங்க அதை சொன்னாக்க அது வந்து ஒண்ணா வழக்கு போடுங்க கோர்ட்ல. அதான் வழக்கு போடுது, வழக்கு தான் போயிட்டு இருக்கு. கைது பண்ணி உள்ள சிறையில ஏங்க கைது பண்ணிதாங்க வழக்கு போடணும், கைதே பண்ணா வழக்கு போடணும். மாரிதாச ஒரு பதிவு போடுறாரு, என்ன ஆதவ அர்ஜுனா வந்துட்டு இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாருன்னு. ஆதவ அர்ஜுனா கடத்தல் பண்ணாருன்னு அது சொன்னேன். கேளுங்க, அப்புறம் வழக்கு போட மாட்டாங்களா? வழக்கு இருக்குதா இல்லையா? இல்லை சொல்றாரு, அது இல்லை. அவங்க உறவினர்னு சொல்லி இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. அந்த வழக்கு நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது, நானுக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரியல. ரிமாண்ட் பண்ண வேண்டிய அந்த பண்ணது அது ரிமாண்ட் பண்ண வேண்டிய வழக்கு இல்ல, நீதிமன்றத்துல பாத்துக்கிட்டு போலாம். ஏற்கனவே கொடுங்குற்றம் அது எப்படி வழக்கு போடணும் நீங்க கத்து கொடுக்க வேணாம். நீங்க என்ன ராம்ஜெத் மலனி பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எங்க ஆட்சி எல்லாம் வழக்கறிஞர் இல்லையா? திமுக ஆட்டத்தை தான் நாங்க ஆடுவோம். அப்படி இல்லையா? அப்படி சொல்லி நாங்க திமுக ஆட்சி நினைச்சா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்களே. சவுக்கு சங்கர் கதையா இருக்கு உங்களுக்கு. திமுக மாதிரியே நாங்க செய்வோம். திமுக மாதிரி செய்யணுங்கிறீங்களான்னு கேக்குறேன். அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. எங்களையும் அனுப்புன்னு சொல்றீங்களா? திமுக மாதிரி நாங்க செய்யணுங்கிறீங்களா? நாங்க நியாயமா கோர்ட்ல கேஸ் போடுறோம், அது தப்புங்கிறீங்க. திமுக மாதிரி வீட்டை அடிக்கணும், உதைக்கணும், உள்ள இருந்த வயசான அம்மா அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? ஐயா அந்த மாதிரி சொன்னதுக்கு செய்ததுக்கு தான் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே மக்கள். இப்ப நீங்க ஆதரிச்சுல பேசிட்டீங்க. இல்லங்க, நான் ஆதரிக்கல. அந்த மாதிரி செய்த கட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப நீங்களும் நினைச்சதுக்கெல்லாம் வழக்கன்றீங்க, உங்களும் வீட்டுக்கு அனுப்பி. அது தேர்தல் முடிஞ்சா பாருங்க, முடிஞ்சா பாருங்க. இந்த மாதிரி முடிஞ்சா பாருங்க. அது உங்களுக்கு அதான் பதில், வேற வழி இல்ல. ஏன்னா புரிந்தும் புரியாத மாதிரியே பேசினாக்கா அவங்களுக்கு இப்படிதான் புரிய வைக்க முடியும். உங்களால முடிஞ்சா பாருங்க. இந்த மாதிரி நிறைய கட்சி, சிரிக்காதீங்க ஐயா, இந்த மாதிரி சவால் விட்ட கட்சி எல்லாம் எங்க போயிடுச்சு, காணாம அதெல்லாம் போயிடுச்சு. நாங்க அப்படியே இருப்போம், நீங்க அப்படியே இருப்பீங்க கடைசி வரைக்கும். அப்படியே நிச்சயமா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, அதுவும் பண்ண முடியாது. நீங்க எழுதி வச்சுங்க, வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல 39 ஜெயிக்கணும். 39? ஆமா. ஏன் ஒன்னையும் விட்டுட்டீங்க? பாண்டிச்சேரியும் விட்டுட்டீங்களே. பாண்டிச்சேரி தனி ஸ்டேட்டுங்க, அது தெரியாதா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருக்க 39 தொகுதி, அதுதான் நான் சொல்றேன். அப்புறம் ஒன்ன விட்டீங்கன்னா அது பாண்டிச்சேரி தனி. அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா அதையும் சேர்த்து சொல்லுவீங்க. சேர்த்து இல்லைங்க, உங்க செல்வாக்கு அங்கெல்லாம் இப்ப ஆட்சி எங்களுக்கு தான் இருக்கு. தெலுங்கானாவில் ஆட்சி இருக்கு, கர்நாடகா ஆட்சி, இப்ப சமீபத்துல கேரளாவும் எங்க ஆட்சி வந்துருச்சு. தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிறது பூரா காங்கிரஸ் ஆட்சி தான். சரி, திமுக வந்து இந்த உங்களுடைய அந்த தேசிய கூட்டமைப்புன்னு சொல்றாங்கல்ல, ஒருங்கிணைந்த கட்சிகள், இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறதா இல்லையா? அது அவங்ககிட்ட கேளுங்க.
நாங்க தான் வேணாங்கிறவங்க திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டு எங்க உயிர் எடுக்கிறீங்க. சனி விலகுச்சுன்னு நினைக்கிறான், திரும்பி எங்க கூட சேர வச்சிருக்கீங்க போட்டிருக்க. எங்க மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம்? புரியல. அவங்களை எங்க கூட சேர்க்க பாக்குறீங்களே நீங்க. சேர்த்தா உங்களுக்கு சனியை முடிச்சுக்கின்றீங்க. ஆமா, எங்களை பிடிச்ச 7.5 இப்பதான் விட்டுருக்கு. திரும்பியும் சேரலியான்னு கேட்டா உங்களுக்கு எங்க மேல எவ்வளவு வெறி இருக்கு. எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த 7.5 சனியை விட்டாதான் எங்களை ஏதாவது பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நாங்க சேர்க்கிற மாதிரி இல்லை. அது வெளிப்படையா சொல்லிடுங்க. இந்தியா கூட்டணியில திமுக ஒருபோதும் இல்லை. நாங்க நீங்க தானே சொன்னீங்க இனிமே சேர மாட்டோம், கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை திமுக காங்கிரஸ் கூட சேர மாட்டோம். அப்பா நாங்க நிம்மதியா இருக்கிறோம். நீங்க இந்த நேரத்துல போய் ஏன் சேர்க்கல எங்க மேல என்னங்க உங்களுக்கு அவ்வளவு கோவம்? அவங்கள நாங்களும் முடிச்சுட்டா அவங்களும் இல்லைன்ட்டாங்கல்ல. பட் திரும்பி ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? நீங்க ஒன்றும் வெளிப்படையா முடிக்கல, அதையும் கேட்டு தெரிஞ்சு முடிச்சிட்டீங்க, கணக்கு முடிச்சிட்டீங்க. இப்படி காட்டணும்ல. ஓ, நீங்க காட்டிட்டீங்க. நாம காட்டிட்டோம், அவர் காட்டல. நாங்க இப்படி காட்டிட்டோங்க. முடிச்சிட்டீங்க கணக்கு முடிஞ்சு போச்சு ஏற்கனவே. இனிமே தலை எடுக்காதுன்றீங்க. முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்னங்க, மேல சமாதியே கட்டியாச்சு. காங்கிரஸுக்கு திமுக செய்திருக்க வேண்டிய சமாதி நீங்க அவங்களுக்கு செய்யறீங்க. அதான் வரலாம். நீங்க என்ன வேணாலும் வச்சுக்க, நாங்க சமாதி கட்டிட்டோம்னு சொல்லிட்டோம். நீங்க இவரோட இருக்கா இல்லையா நீங்க வேணா பேசிங்க. சரி, நாங்கள வேணாம்னா சொல்றோம். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.